ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜ் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அண்ட் வந்து NIRF ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னென்னலாம் வந்து ஃபெசிலிட்டிஸ் இந்த காலேஜில் இருக்குது, என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க, பிளேஸ்மெண்ட்டுக்காக ஆஃபர் பண்ணிட்டு வர கம்பெனிஸ்லாம் என்ன, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் இந்த காலேஜ்க்காக கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ்னு இந்த டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ வீடியோக்குள்ளே ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஃபர்தரான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். NIT திருச்சி, அதாவது நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சிராப்பள்ளி. இந்த காலேஜ் பார்த்திங்கன்னா 1964 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. AICTE அப்ரூவ்டும் வாங்கியிருக்கு, UGCயால் ரெகக்னைஸ்டும் ஆகியிருக்கு. இது ஒரு அட்டானமஸ் காலேஜ் தாங்க. இந்த காலேஜோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மெயின் ரோட் திருச்சிராப்பள்ளியில் தான் வந்துட்டு லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ரேங்கிங் பற்றின டீட்டெயில்ஸ்லாம் என்னங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வந்து நம்ம NIRF ரேங்கிங் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2021 2025 வரைக்குமே மோஸ்ட்லி வந்து 9th ரேங்க்கில் தான் வந்திருக்கு, 300க்கு அவுட் ஆஃப். அதே 2022 மட்டும் பார்த்திங்கன்னா 8th ரேங்க்கில் வந்திருக்கு அவுட் ஆஃப் 300க்கு. ஓகேங்களா, இன்ஜினியரிங் கேட்டகரியில் வந்து வந்திருக்குங்க இந்த காலேஜ். ஸோ இந்த காலேஜோட ஆஃபர் பண்ணுற கோர்சஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையவே கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்கிடெக்சருங்கிற இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து பிடெக்கில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெட்டாலஜிக்கல் அண்ட் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா MBA மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா MCA மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து MTechல பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, எனர்ஜி இன்ஜினியரிங், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி, மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பவர் எலக்ட்ரானிக்ஸ், பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங், ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், தெர்மல் பவர் இன்ஜினியரிங், டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், வெல்டிங் டெக்னாலஜி, நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், LSI சிஸ்டம் டிசைன், இண்டஸ்ட்ரியல் மெட்டாலஜி, டேட்டா அனாலிட்டிக்ஸ்னு வந்து இந்த கோர்சஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே வந்து MArch, அதாவது மாஸ்டர் ஆஃப் ஆர்கிடெக்சர் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா வந்து எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்ட் சஸ்டைனபிள் ஆர்கிடெக்சர்னு இதை வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து MA இங்கிலீஷ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு எம்எஸ்சியில் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ்னு ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து MS இன்ஜினியரிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. மாஸ்டர் ஆஃப் சயின்ஸில் இன்ஜினியரிங்னு தனியாக ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்ததாக PhD, இதில் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், electrical and electronics engineering, electronics and communications engineering, instrumentation and control engineering, mechanical engineering, metallurgical and materials engineering, production engineering, chemistry, mathematics, physics, architecture, computer application, energy engineering, humanities இந்த கோர்சஸ் எல்லாமே இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்து இந்த NIT திருச்சியில் வந்து என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ ஃபெசிலிட்டிஸ்னு பார்த்திங்கன்னா வந்து ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, பஸ் ஃபெசிலிட்டிஸ், கேஃபிடேரியா, கேன்டீன், கிளாஸ் ரூம்ஸ், கம்ப்யூட்டர் லேப்ஸ், ஜிம், ஹாஸ்டல், லேப் ஃபெசிலிட்டிஸ், லைப்ரரி, மெடிக்கல், ஸ்போர்ட்ஸ்னு இந்த மாதிரி நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இவங்கள பொறுத்த வரைக்கும் பிளேஸ்மெண்ட்டுக்கு ஆஃபர் பண்ணுற கம்பெனிஸ்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே கம்பெனிஸ் இருக்குது. லைக் இன்ஃபோசிஸ், விப்ரோ, HDFC பேங்க், HCL, அமேசான், ரிலையன்ஸ், ஆரக்கிள், HP, டாடா மோட்டார்ஸ், கேப்ஜெமினி, L&T இன்ஃபோடெக், போஸ்ட் லிமிடெட், மைக்ரோசாஃப்ட், ஏர்ன்ஸ்ட் அண்ட் யங், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா IDBI பேங்க், கூகுள், ஹனிவெல், கேபிட்டல் IQ, சாம்சங், பெப்சிகோ, MU சிக்மா, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் லிமிடெட், கோட்ரேஜ் பிரைவேட் லிமிடெட், அதுக்கப்புறம் அசோக் லேலாண்ட், சோனி இந்தியா, பஜாஜ் ஆட்டோ, BPCL, ஆரிசன் குரூப், பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ்னு இந்த மாதிரி வந்து நிறையா கம்பெனிஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த காலேஜில். ஸோ இந்த காலேஜ்க்காக ஒவ்வொரு வெப்சைட்லேயும் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலேஜ் பேட்ச் வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.5 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷிக்ஷா வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.4 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கெரியர்ஸ் 360 வெப்சைட்டில் கொடுத்துருக்கிற ரேட்டிங்ஸ் 4.4 அவுட் ஆஃப் 5 ரேட்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த NIT திருச்சி காலேஜ்க்கு. ஸோ இந்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது காலேஜ்
காலேஜ் ரிலேட்டட் டவுட்ஸ், கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. அது மட்டும் இல்லாமல் அட்மிஷன் ஹெல்ப்பிங் தேவைப்பட்டாலும் இந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.